உங்கள் விஜய். அண்ணா அத்தை, எல்லா புடவையும் நல்லா தான் இருக்கு. மயில இன்னும் 2 புடவை சேர்த்து எடுத்துக்க சொல்லு. சரிங்க அத்தை. உன் அம்மாவுக்கும் நீயே ஒரு புடவை எடுத்துரு. அப்புறம் அது ஒரு குத்தமாயிட போகுது. சரிங்க அத்தை. ஆமா, உன் அம்மா எப்ப வராங்களாம்? ராத்திரியே வரேன்னாங்க. ஏன் கொஞ்சம் முன்னாடியே வரலாம்ல? அவங்க முன்னாடியே வந்து என்னத்த ஆக போகுது? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் இல்ல அத்தை, உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு யோசனையாவே இருக்கு. அதுல என்ன சந்தேகம் உனக்கு? இந்த வடிவு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, தெரியும்ல? அம்மா, அம்மாடி, வா வா. இப்பதான் உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா? ஏண்டி, பெத்த அம்மாவை ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு? நம்ம தான் 2-3 தடவை பார்த்தோமே. ஏண்டி, யாரோ ஒருத்தர் மாதிரி கடைவீதியிலையும் கோயிலையும் பாத்துக்கிறதுக்கு பேர் தான் சந்திக்கிறதா? வீட்டுக்கு வந்து அம்மா கையால ஒரு வாய் சோறு சாப்பிட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி சரி, வா வா, நல்ல சமயத்துல தான் வந்திருக்க. உக்காரு. என்ன நீ எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு வந்திருக்க, அதான் ஒன்னும் விளங்கல. புகுந்த வீட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே? புகுந்த வீட்ல எல்லாம் பிரச்சனை இல்ல, பிறந்த வீட்ல எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்னு தான் வந்தேன். என்னடி சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் எங்கேயோ இருந்தாலும் இங்க நடக்கிறது எதுவும் தெரியாம போயிடும்னு நினைச்சியா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஆண்டாளு, அவளை எதுக்கு இப்ப கூப்பிடுற? ஆண்டாளு, ஆண்டாளு. இங்க வாமா. இது யாருமா உனக்கு? உன் அண்ணன் பொண்ணுமா? எந்த அண்ணனோட மன்னிப்புக்காக இத்தனை வருஷம் போராடிட்டு இருக்கியோ அவரோட பொண்ணுமா இது? உன் மருமக இவ. உருப்படவே மாட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த ஒருத்தனை படிக்க வச்சு பாஸ் ஆக்கி வக்கீலாக்கி சமுதாயத்துல அவனை ஒரு ஆளாக்குன பொண்ணு இவ. அவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை எப்படிமா உன்னால பண்ண முடியுது? அது வந்து, ஏமா இந்த மாதிரி நடந்துக்கிற? ரேவதி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நடிக்காதம்மா. மயிலுக்கும் அழகருக்கும் நீ கல்யாணம் ஏற்பாடு பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? தெரிஞ்சிருச்சா? நல்லதுதான். ஏமா இப்படி ஒரு பாவத்தை பண்ற? உன் தம்பி அந்த பொண்ணுக்கு பண்ணது பாவம் இல்லையா? அவன் அதை பண்ணிருப்பான்னு நீ நம்புறியா? இங்க பாரு ரேவதி, அதெல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. இப்ப வந்து ஏன் ரேவதி குழப்பற? ஏன் நீங்களாவது யோசிக்க மாட்டீங்களா? உங்க தங்கச்சிய 2ஆம் தரமா கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? அப்பம் பேரு யாருன்னு தெரியாம ஒரு பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு 2ஆம் தரமா வாக்கப்படுறது ஒண்ணும் தப்பு இல்ல. அம்மா, இது தப்புமா. இத நான் நடக்க விட மாட்டேன். என்னடி, எங்க முன்னாடி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி ரேவதி கிட்ட போய் அழுதியாக்கும். இங்க பாருங்க, இவங்க இங்க வந்து பேசுறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த கல்யாணம் நடந்தாலும் நடக்கலனாலும் அவனை நான் மன்னிக்க போறதில்ல. கேட்டல அவ சொன்னதே? வேற என்னமா அவ சொல்லுவா? அவ அதத்தான் சொல்லுவா. அவ இடத்துல நான் இருந்தா நீ இப்படிதான் தீர்ப்பு சொல்லுவியா? என்ன நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இது தப்புமா. இந்த தப்பு நடக்க கூடாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான்.
உன் தம்பி சம்மதம் சொல்லிட்டான், அவன் பொண்டாட்டியும் சம்மதம் சொல்லிட்டா. கட்டிக்க போற பொண்ணு, அவ வீட்டுக்காரங்க எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்ப போய் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மா, நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? மாட்டேன். ஒரு அபல பொண்ணுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதையெல்லாம் மாத்த முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அண்ணி, நீங்களாவது நான் என்ன இங்க பாரு ரேவதி, அத்தை தலையிட்ட பிறகுதான் என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அத கெடுத்து விட்டுறாத. நீங்க தான் அவ வாழ்க்கையை கெடுக்க போறீங்க அண்ணி. உங்களுக்கு இது புரியலையா? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அவ்வளவுதான். இல்லனா நடக்கிறதே வேற. ஆண்டாளு, நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. இவங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க நானும் பாக்குறேன். நான் இதுல இருந்து எப்பவோ விலகிட்டேன். அவன் எப்ப ஆமான்னு சொன்னானோ அப்பவே அவன் செத்துட்டான். அவன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. ஆண்டாளு, என்னை விடுங்க, போதும் நான் பட்டது. ஆண்டாளு, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா. அவர் இல்ல ரேவதி. அண்ணே, அப்பா எங்கண்ணே? அப்பா மதுரைக்கு போயிருக்காரு. அண்ணே, நீயாச்சும் இது தப்புன்னு எடுத்து சொல்லக்கூடாதா? என்னன்னு நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? அப்போ யாரும் நான் சொல்றத கேட்க மாட்டீங்கல்ல? ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. நியாயம்னு ஒண்ணு இருக்கு. பார்க்கலாம் எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு. ரேவதி, ஏய் ரேவதி, என்ன இவ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க. என்ன இது? மல்லிகைப்பூ. அது தெரியுது. அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? இல்லைங்க, கோவில் பக்கம் போயிருந்தேன். அங்கே பூக்காரக்கா கொடுத்து விட்டாங்க. ஓ, இப்ப பூக்காரக்கா போற வரவங்களுக்குலாம் ஓசியில பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா? ஏங்க, அது இல்லைங்க. சாயந்தரம் இந்த பூசாரி பையன் பூக்காரக்காட்ட பூ கட்டி வைக்க சொல்லிட்டு போயிருக்கேன். சொல்லிட்டு போனவன் திரும்ப வரவே இல்லையாமுங்க. அதான் பூசாரி வந்தால் கொடுத்துட்டுமேண்டு அந்த அக்கா பூவை ஏன்ட்ட கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், அவனை ஆளை காண. அப்புறம் ஃபோன் கூட பண்ணேன், எடுக்கவே மாட்டேன்ட்டான். அதான் பூவை நானே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். நல்ல கதையா இருக்கே. பூசாரி யாருக்கோ வாங்கின பூவை எடுத்துட்டு வந்து என்னமோ நீயே வாங்கிட்டு வந்த மாதிரி என்கிட்ட கொடுக்குற. ஏங்க, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பூசாரி இந்த பூவை வாங்கவே இல்லைங்க. கட்டி வைக்க சொல்லிட்டு தான் போயிருக்கான். நான் தானே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுத்து வாங்கிட்டா இந்த பூ உனக்கு சொந்தமாயிடுமா? இது யாருக்கோ கட்டின பூ தானே. ஏங்க, என்னங்க நீங்க? அப்படி பார்த்தா அந்த பூக்காரக்கா கூட யாருக்கா தான் கட்டி வைக்கிறாங்க. ஆனா காசு கொடுத்து வாங்கினா அது நம்ம பூவாயிருக்குல்ல. அதுவும் இதுவும் ஒண்ணா? வாங்குறதுக்கு பூசாரி வராம போனதும் நீ பூவை எடுத்துட்டு வந்துட்ட. நீ ஒன்னும் எனக்காக வாங்கிட்டு வரல. நான் வாங்கிக்க மாட்டேன். இல்லைங்க, இத உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். உனக்கு தான் என்ன பிடிக்காதே, நீ எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வர போற? ஏங்க, பிடிக்காதுன்னு யாருங்க சொன்னது? ஏங்க, நிஜமாவே இத உங்களுக்காக தாங்க வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி இதை நம்புறது? சரி, இப்பவே பூசாரியை வர சொல்லு. உண்மை என்னன்னு அவன்கிட்டே கேட்போம். பூசாரி தான் திருப்பதி போயிட்டானே. அவன் வர்றதுக்கு 3 நாள் ஆகும்.
பொய் சொல்ல வரலையே, அப்புறம் ஏன் ட்ரை பண்ணணும்? பூவெல்லாம் வாங்க தெரியுது, அத தைரியமா கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா? நீ எப்படி வாங்கினியோ, எனக்கு பூ பிடிக்கும், கொடு. தேங்க்ஸுங்க. எதுக்கு? பிடிக்கும்னு சொல்லி வாங்கிக்கிட்டீங்கல்ல, அதான். நான் சொன்னது பூவை. நானும் அதைத்தான் சொன்னேன். நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. ஏங்க, உங்க கூட எல்லாம் பேசுறோம்ல, அதான். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை கேட்டு நீ ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. என்ன விஷயம் சொல்லுங்க. அழகர் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கிறது உனக்கு தெரியும்ல? இங்க பாருங்க, தயவு செய்து அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. அவன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இல்ல சக்தி, அப்படி ஒதுங்கி போற அளவுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. என்ன வேணாலும் இருந்துட்டு போதுங்க, அது எனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு பேசு. அழகருக்கும் மயிலுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆண்டாள கோவில்ல பார்த்த அவதான் இந்த விஷயத்த சொன்னா. சரி, அதுக்கு ஏன்டா சொல்றீங்க? என்ன நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? ஆண்டாள் உன் தங்கச்சி, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? ஏன், அழகுற உங்க தம்பி தானே, அவனை கூப்பிட்டு புத்திமதி சொல்ல வேண்டியதானே? நான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் நான் எங்க வீட்டுக்கு போனேன். எங்க அம்மாவும் அண்ணியும் மயிலை எப்படியாவது அழகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு தீவிரமா இருக்காங்க. நான் சொன்னதை கொஞ்சம் கூட காதுல வாங்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம தான் உன்கிட்ட சொல்றேன். சரி, நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? அப்படி சொல்லாத. நீதான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஆண்டாள் வாழ்க்கையை காப்பாத்தணும். இங்க பாருங்க, இது ஆண்டாளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இந்த காதல் கன்றாவெல்லாம் வேணாம், அவனை நம்பி போகாதுன்னு எவ்வளவு சொன்னோம்ல, அது கேட்கல. இப்ப எல்லாமே போச்சுல, கட்டு அனுபவிக்கட்டும். அப்பதான் ஆண்டாளுக்கு புத்தி வரும். பெத்தவங்க சொல்றத கேட்கலண்டா, வாழ்க்கை இப்படித்தான் சீரழிஞ்சு போகும்ட்டு ஆண்டாளுக்கு தெரியட்டும். என்ன பேசுற நீ? இது பட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. அவ எடுத்த முடிவு அவளே அனுபவிக்கட்டும்னு நம்ம ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்த்தா ஒரு கட்டத்துல எல்லாமே கைமீறி போயிடும். அவங்க காதலிச்சது, கல்யாணம் பண்ணது எல்லாமே தப்பா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவங்க மொத்த வாழ்க்கையும் தப்பாயிடக்கூடாது. அவங்கள தயவு செஞ்சு தண்டிச்சிடாத. ஏங்க, இப்படிலாம் நடக்க முடியும் தெரிஞ்சானே பெத்தவங்க வாயில வயிறுல அடிச்சுக்கிட்டாங்க. அப்பா அம்மா அண்ணன் எந்த உறவு வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போச்சுல, இப்ப என்னாச்சு? ஆண்டவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டால. வேணுங்க, நல்லா வேணும். நம்மளும் உங்களுக்கு துரோகம் பண்ண எப்படி வலிக்கும் அதுக்கு நல்லா தெரியட்டும். அதோட வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது. இங்க பாருங்க, அந்த அழகர் எவ்வளவு வேணா கட்டி போட்டுமுங்க, எனக்குனா வந்துச்சு. இவ்ளோ பேசுறவன் மயில கர்ப்பத்துக்கு அழகர் தான் காரணம்னு கேள்விப்பட்டதும் எதுக்கு போய் அவனை அடிச்ச? ஆண்டாளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற ஆத்திரத்துல தானே? அப்பா அவன் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம்? ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். எனக்கு ஆண்டாள் மேல எந்த பாசமும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. போதுமா? என்னை வேணான்னு ஒதுக்கி தள்ளி போன பிள்ளைய பத்தி எனக்கான அவளை நான் அதை பத்தி யோசிக்கிறேன். ஆண்டாளுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆண்டாள் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். இதுதான் உன் முடிவா? ஆமாங்க. அழகருக்கும் மயிலுக்கும் கல்யாணம் நடந்தா உனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு உன்கிட்ட சொன்னேன் பாரு. கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு அநியாயம் நடக்க போதுங்கிற கொஞ்சம் கூட கவலை இல்லாம எனக்கு என்னன்னு இருக்கான். ச்சே.
எங்க கல்யாணம்னு சொன்னீங்க? ஏன் கேக்குற? சும்மாதான். முருகன் கோவில் மண்டபத்துல. ஏங்க முதல் தாரத்தை வச்சுக்கிட்டு ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்றது சட்டப்படி தப்பு இல்லையா? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? எனக்கு என்ன வந்துச்சு, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன். சரி, கல்யாணம் காலையிலையா? ஏன் கல்யாணத்தை நிறுத்த போறியா? நான் எதுக்கு நிறுத்த போறேன்? நடக்கிறது நடக்கட்டும். அப்பதான் ஆண்டாளுக்கு புத்தி வரும். அதுக்கெல்லாம் ஒட்டாத்தான் புத்தி வரும். ஏங்க எத்தனை மணி கல்யாணம்? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைங்க, நல்ல நேரத்துலாம் தாலி விட்டுவாங்க. ஆமா. நீ கேக்குறது எல்லாத்தையும் பார்த்தா சேச்சே, நான் ஏங்க போறேன்? நான்லாம் அங்க போக மாட்டேன். ஏங்க நான் தூங்கிட்டேன். இல்லைங்க, அது நான் எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? கிளம்புங்க, நேரம் ஆச்சு. ஐயோ, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போகணும்ல. நான் வரல. என்னது வரலையா? ஏன்? வடிவு, இது தப்புடி, வேணாண்டி. சொன்னா கேளு வடிவு, நம்மளும் ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கோம். அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நம்ம பொண்ண ஆண்டாள் நிலைமையில வச்சு யோசிச்சு பார்க்காம மயில் நிலைமையில வச்சு யோசிச்சு பாருங்க. ஆண்டாளுக்கு தப்பு பண்றதா நினைச்சுக்கிட்டு நாம மயிலுக்கு தப்பு பண்ணக்கூடாதுல்ல. முதல்ல கிளம்புங்க. இல்ல வடிவு, நான் வரல. இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இத பாருங்க, நீங்க யாருக்காக வரீங்களோ இல்லையோ எனக்காக கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நீ பண்றது தப்பு வடிவு, நான் வரமாட்டேன். நான் உங்க கூட ஓடி வந்தப்ப இந்த உலகமே அது தப்புன்னு தான் சொல்லுச்சு. ஆனா நான் அதை கேட்கல. உங்க பின்னாடி தானே வந்தேன். அதுக்கான கஷ்டத்தை நான் இன்னும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கேன். நான் பண்றது தப்பாவே இருந்தாலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்ப நீங்க வரல, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே அத்து போச்சுன்னு ஆயிடும். வடிவு, கிளம்புங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அப்புறம் என்ன? அக்கா வேணாக்கா. வாய் மூடு. அப்பம் பேர் தெரியாம புள்ளை பெத்துக்கலான்னு பாக்குறியா? நானே உன்னை வெட்டி போட்டுருவேன். வெட்டி போடு, ஆனா அழகர் மாமாக்கு என்ன கட்டி கொடுக்காதுக்கா. என்னடி வாய் நீளுது? ஆண்டாள் அக்கா பாவம். அந்த அறிவு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கணும், இல்ல அவன் கூட படுத்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கிற நேரத்துல மாட்டேங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இரு. அக்கா, நீ நான் பேசினா சரிப்பட்டு வர மாட்ட. என்னங்க என்னங்க, என்ன? கல்யாணத்துக்கு கிளம்புற நேரத்துல சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கா. நீங்களே புத்தி சொல்லுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவளை ஏன் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு.
என்னங்க நீங்க அவளுக்கு புத்தி சொல்ல சொன்னா எனக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கீங்க?